நண்பர்களே, சற்று சிந்தித்துப் பாருங்கள். ஒரு சிறிய பழக்கத்தை பின்பற்றுவதன் மூலமே உங்கள் முழு வாழ்க்கையையே மாற்ற முடியும் எனில் அதை ஏற்க நீங்கள் தாமதிப்பீர்களா? ஆம், இது நகைச்சுவை அல்ல. இது ஒரு மாயை அல்ல. இது அறிவியலும் ஆன்மீகமும் சேர்ந்து உறுதி செய்த உண்மை. நீங்கள் எதை பற்றி நினைத்து நன்றி கூறுகிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையில் அதிவேகமாக ஈர்க்கப்பட்டே தீரும். இப்போது சிந்தியுங்கள். நீங்கள் விரும்பும் அனைத்தும், வெற்றி, பணம், காதல், மகிழ்ச்சி, இவை அனைத்தும் உங்களிடம் தானாக வந்து சேர்ந்தால் அது எப்படி இருக்கும்? ஆனால் கேள்வி என்னவென்றால், உண்மையில் நன்றி சொல்வது உங்களுக்கு தெரியுமா? இந்த காணொளியை நடுவில் விட்டுவிட்டீர்களெனில் வாழ்க்கையின் மிகப்பெரிய சக்தியை புரிந்து கொள்ள முடியாமலே நீங்கள் தொடர்ந்து விடுவீர்கள். ஆனால் இன்று இந்த காணொளியை முழுவதுமாக பார்த்துவிட்டீர்கள் எனில் உங்கள் வாழ்க்கை இனி முந்தையது போல இருக்காது. ஒருமுறை மனமாற நன்றி கூறி பாருங்கள். வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். அப்படியானால் வாருங்கள், இந்த அதிசய ரகசியத்தை நாமும் புரிந்து கொள்வோம். எப்படி நன்றி என்பதின் சக்தி உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றக்கூடும் என்பதை பார்ப்போம். நீங்கள் உணர்ந்ததுண்டா? நீங்கள் எவ்வளவு அதிகம் புகார் கூறுகிறீர்களோ உங்கள் வாழ்க்கையில் அவ்வளவாகவே பிரச்சனைகள் அதிகமாகின்றன. எனக்கு பணம் இல்லை, என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை, எனக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்று நீங்கள் சொல்வதன் மூலம் அந்த உணர்வுகளையே பிரபஞ்சம் உங்களிடம் திருப்பித் தருகிறது, மேலும் அதிகமான போராட்டங்களாக. ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள் என்றால், எனது வாழ்க்கையில் இருக்கும் அனைத்திற்கும் நான் மிகவும் நன்றி கூறுகிறேன். எனக்கு ஒவ்வொரு நாளும் கணக்கற்ற செழிப்பு கிடைக்கிறது. நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். பிரபஞ்சம் எனக்கு பன்மடங்கு மகிழ்ச்சிகளை அளிக்கிறது. அப்படியானால் என்ன நடக்கும்? உங்கள் சொற்களும் உணர்வுகளும் அவைதான் உங்கள் விதியை எழுதுகின்றன. இது வெறும் கற்பனை அல்ல. இது அறிவியல் மற்றும் ஆன்மீக அடிப்படையிலான உண்மை. இதை ஈர்ப்பு விதி என்று அழைக்கின்றனர். உங்களுக்கு தெரியுமா? உங்கள் மனம் ஒரு காந்தம் போல் செயல்படுகிறது. நீங்கள் எதை பற்றி மீண்டும் மீண்டும் சிந்திக்கிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையில் வரத் தொடங்குகிறது. நீங்கள் கடன், வறுமை, தோல்வி போன்றவற்றை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தால் பிரபஞ்சம் மேலும் அதையே உங்களிடம் அனுப்பும். ஆனால் நீங்கள் செழிப்பு, வெற்றி, மகிழ்ச்சி போன்றவற்றை பற்றி சிந்தித்தால் அவைதான் உங்களிடம் விரைந்து வரும். மிக எளிய விதி. நீங்கள் அதிகமாக சிந்திப்பது எதையெனில் அதுவே உங்கள் நிஜமாக மாறுகிறது. இப்போது நமக்கு ஒரு கேள்வி எழுகிறது. இது உண்மை என்றால் வெறும் சிந்திப்பதும் நன்றி கூறுவதும் எல்லாவற்றையும் மாற்றுமா? ஆம், உறுதியாக. ஆனால் அதற்கு பின்னால் ஒரு ஆழமான அறிவியல் இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எதையாவது உண்மையாக நன்றி கூறுகிறீர்கள் என்றால் உங்கள் உள்ளம் மிக உயர்ந்த அதிர்வெண்களுக்கு செல்லும். பிரபஞ்சம் எப்போதும் உங்கள் அதிர்வெண்களை உணர்கிறது. அதன் அடிப்படையிலேதான் அது உங்கள் வாழ்க்கைக்கு பதிலளிக்கிறது. நீங்கள் நேர்மறையான ஆற்றலுடன் வாழ்கிறீர்கள் என்றால் அதேபோல் நேர்மறையான விஷயங்களே உங்கள் வாழ்க்கையில் திரும்ப வரும். ஆனால் நீங்கள் எதிர்மறையாக சிந்தித்தால் பிரபஞ்சம் மேலும் அதிகமான போராட்டங்களை உங்களிடம் அனுப்பும். நீங்கள் பிரபஞ்சத்துக்கு எந்த குறியீட்டை அனுப்புகிறீர்களோ பிரபஞ்சம் அதையே உங்களுக்கு திரும்பக் கொடுக்கும். நினைத்துப் பாருங்கள். நீங்கள் ஒருவருக்கு ஒரு பரிசு கொடுத்தீர்கள். அந்த நபர் உங்கள் பரிசுக்காக மனமாற நன்றி கூறுகிறார் என்றால் உங்கள் மனதுக்குள் அவருக்கு மேலும் பரிசளிக்க வேண்டும் என்று தோன்றும். ஆனால் அதே நபர், இது ஒரு சிறிய பரிசுதானே, எனக்கு இதைவிட நல்லதை கொடுக்கலாம் என்று சொல்லிவிட்டால் அவருக்கு மீண்டும் நீங்கள் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று மனம் வரும் அளவுக்கு வாய்ப்பு இருக்குமா? இல்லைதானே? அதே விதி பிரபஞ்சத்திற்கும் பொருந்துகிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைத்த அனைத்தையும் மதித்து அதற்காக நன்றி கூறினால் பிரபஞ்சம் அதைவிட மேலானவற்றை உங்களிடம் அனுப்பும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து புகார் கூறிக்கொண்டே இருந்தால் ஏற்கனவே உங்கள் வசமுள்ளதை கூட பிரபஞ்சம் நீங்கள் நினைக்கும்போது பறித்துவிடும். மிகவும் முக்கியமான உண்மை. நீங்கள் எதை பற்றியே நினைத்து நன்றி கூறுகிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் ஈர்க்கப்படும். இப்போது கேள்வி எழுகிறது, சரி, நான் மனதிலேயே நன்றி சொல்லிக் கொண்டால் போதுமா? இல்லை. நீங்கள் அதை புரிந்து கொண்டு உண்மையாக உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து நன்றி சொல்ல வேண்டும். உங்கள் உள்ளத்தின் அதிர்வெண்களை மாற்ற வேண்டும். இப்போது நான் உங்களுக்கு ஒரு அபூர்வமான நுட்பத்தை சொல்கிறேன். இது உங்கள் ஆற்றலை உடனடியாக மாற்றி
உங்கள் வாழ்க்கையில் பிரபஞ்சம் மகத்தான மாற்றங்களை கொண்டு வர ஆரம்பிக்கும். இதையே 3 கட்டங்களைக் கொண்ட நன்றியின் முறைமை என்று அழைக்கப்படுகிறது. முதல் கட்டம், காலை எழுந்தவுடன் நன்றி கூறுங்கள். நீங்கள் விழித்தவுடனே முதலில் 3 விஷயங்களுக்கு நன்றி கூறுங்கள். நன்றி பிரபஞ்சமே, இன்னொரு அழகான நாளை பார்ப்பதற்காக நான் உயிரோடு இருக்கிறேன். எனக்கிருக்கும் என் வீடு, என் குடும்பம், என் உடல் ஆகியவற்றுக்கு நன்றி. என் வாழ்க்கையில் வரக்கூடிய புதிய வாய்ப்புகளுக்காக நன்றி. 2ஆம் கட்டம், நாள்பட்ட வாழ்க்கையில் ஒரு விஷயத்திற்கு மீண்டும் மீண்டும் நன்றி கூறுங்கள். உங்களுக்கு பணம் தேவைப்பட்டால், என் வாழ்க்கையில் கணக்கற்ற செழிப்புக்காக நன்றி பிரபஞ்சமே என்று மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள். உங்களுக்கு காதலும் மகிழ்ச்சியும் வேண்டுமென்றால், நான் காதலாலும் மகிழ்ச்சியாலும் நிரம்பியவனாக இருக்கிறேன், நன்றி என்று சொல்லுங்கள். 3ஆம் கட்டம், இரவிலிருந்து தூங்கும் முன் 5 நல்ல விஷயங்களுக்கு நன்றி கூறுங்கள். படுக்கையில் போவதற்கு முன் உங்கள் நாள் முழுவதையும் பார்வையிட்டு 5 சிறந்த விஷயங்களை நினைவு கூர்ந்து நன்றி கூறுங்கள். இன்று நான் ஒரு சுவையான உணவை சாப்பிட்டேன், நன்றி. இன்று யாரோ ஒருவரின் புன்னகையை நான் பார்த்தேன், நன்றி. இன்று நான் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொண்டேன், நன்றி. இந்த 3 கட்டங்களையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பின்பற்றுகிறீர்கள் என்றால் உங்கள் ஆற்றல் முற்றிலுமாக மாறிவிடும். பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை ஏற்படுத்தத் தொடங்கும். சிலர் மிகுந்த உழைப்பை செய்தாலும் அவர்களது வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நிகழ்வதில்லை. ஆனால் சிலர் எதையும் கடினமாய் நினைக்காமல் எளிதாகவே வெற்றி பெறுகிறார்கள். இதற்கான காரணம் என்ன? இது வெறும் விதியின் விளையாட்டா? இல்லை. இதற்கு பின்னால் ஒரு ஆழமான ரகசியம் இருக்கிறது. பிரபஞ்சம் உங்கள் உணர்வுகளை வாசிக்கிறது. நீங்கள் முந்தைய பகுதியில் பார்த்தீர்கள், நன்றி கூறுவதன் மூலம் உங்கள் ஆற்றல் மாறுகிறது. பிரபஞ்சம் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றத் தொடங்குகிறது. ஆனால் நீங்கள் வெறும் சொற்களில் நன்றி கூறிக்கொண்டிருக்க உங்கள் உள்ளம் வேறு ஒன்றாக உணர்ந்தால் அது செயல்படுமா? இல்லை. பிரபஞ்சம் உங்கள் சொற்களை கேட்டு புரியவில்லை, அது உங்கள் உணர்வுகளையே உணர்கிறது. எளிய உதாரணம் பாருங்கள். நீங்கள் சொல்கிறீர்கள், என் வாழ்க்கையில் கணக்கற்ற செல்வம் உள்ளது, நன்றி பிரபஞ்சமே என்று. ஆனால் உங்கள் மனதுக்குள் வேறு ஏதோ ஒன்று சொல்கிறது, இது பொய், எனக்கு போதுமான பணமில்லை என்று. இப்போது உங்கள் மூளை எதை நம்பும்? நிச்சயமாக உங்கள் உண்மை உணர்வையே. பிரபஞ்சமும் அதையே பிடிக்கிறது. அதனால் வெறும் நன்றி கூறுவது போதுமானதல்ல, அதை உண்மையாக உணர வேண்டும். இப்போது கேள்வி, உங்கள் உணர்வுகள் சரியான திசையில் இருக்கிறதா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? முதல் கட்டம், உங்கள் சொற்களுக்கும் உணர்வுகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒன்றாகச் சொல்லிக்கொண்டு மற்றொன்றாக உணர்ந்தால் உங்கள் ஆற்றல் தவறான திசையில் செல்கிறது. தவறான முறை, நன்றி பிரபஞ்சமே, எனக்கு நிறைய பணம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு உள்ளத்தில் பயம், கவலை இருக்கிறது. சரியான முறை, நன்றி பிரபஞ்சமே, நான் ஒவ்வொரு நாளும் செழிப்பின் பக்கம் செல்கிறேன் என்று சொல்லுங்கள். உங்கள் உணர்வுகளை கொண்டாடுங்கள், நம்பிக்கையுடன் இருங்கள். உண்மையில் உணர்வுகள் உங்கள் வசமில்லாமல் இருந்தால், எனக்கு பணம் நிறைய இருக்கிறது என பொய்யாகச் சொல்ல வேண்டியதில்லை. அதற்கு பதிலாக, நான் மெதுவாக பொருளாதார ரீதியாக வலுவாகிக் கொண்டிருக்கிறேன், அதற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று சொல்வதே சரியானது. 2ஆம் கட்டம், உங்கள் உடலின் பதிலை பாருங்கள். நீங்கள் ஏதாவது விஷயத்திற்கு நன்றி கூறும்போது உங்கள் உடல், மனம் எப்படி பதிலளிக்கிறது என்பதை பாருங்கள். நீங்கள் இலகுவாகவும் மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையாகவும் உணர்கிறீர்களா? அப்படியானால் உங்கள் ஆற்றல் சரியான பாதையில் செல்கிறது. ஆனால் உங்களுக்கு பயமும் சந்தேகமும் கவலையும் தோன்றினால் உங்கள் உணர்வுகள் இன்னும் தெளிவாக இல்லை. 3ஆம் கட்டம், கண்களை மூடி அனுபவிப்பதை உணருங்கள். இப்போது நான் உங்களை ஒரு சிறிய நன்றியின் காட்சி வடிவப்படுத்தும் பயிற்சியில் அழைத்துச் செல்கிறேன். கண்களை மூடுங்கள். ஒரு ஆழமான மூச்சை இழுத்து விட்டுவிடுங்கள். இப்போது சிந்தியுங்கள். உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசை ஏற்கனவே நிறைவேறிவிட்டது. அதை உணருங்கள். உங்களுக்கு அதிகமான பணம் வேண்டுமா? அப்படியானால் நீங்கள் ஏற்கனவே செல்வந்தனாகவே மாறிவிட்டீர்கள் என்று உணருங்கள். உங்கள் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றட்டும். மனதின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கள், நன்றி பிரபஞ்சமே, நன்றி, நன்றி. நீங்கள் இந்த பயிற்சியை தினமும் 5 நிமிடங்கள் மட்டும் செய்தாலே போதும். உங்கள் உணர்வுகள் மெதுவாகவே மாறத் தொடங்கும்.
உங்கள் உள்ளம் உண்மையான நன்றியின் அதிர்வெண்களில் இருந்தால் பிரபஞ்சம் உங்கள் ஒவ்வொரு ஆசையையும் நிறைவேற்றத் தொடங்கும். ஏற்கனவே நம்மால் புரிந்து கொள்ளப்பட்ட உண்மை ஒன்று: பிரபஞ்சம் உங்கள் உணர்வுகளையே திரும்ப அனுப்புகிறது. நீங்கள் கவலை, பயம், வறுமை ஆகிய உணர்வுகளுடன் இருந்தால் பிரபஞ்சமும் அதையே அதிகமாக உங்களிடம் அனுப்பும். ஆனால் நீங்கள் நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் நன்றியோடும் இருந்தால் பிரபஞ்சம் உங்களுக்கு இன்னும் அதிகமான மகிழ்ச்சி, செழிப்பு தரும். இங்கு ஒரு ரகசியம் உள்ளது. உங்களிடம் இன்னும் இல்லை என்றாலும் நீங்கள் அந்த விஷயத்தை பெற்றுவிட்டீர்கள் என்று உணர்வது, அது உங்கள் வாழ்க்கையில் விரைவாக வரச் செய்கிறது. இப்போது என்னை சுட்டிக் கேட்டுக்கொள்கிறேன். இன்று நீங்கள் உண்மையிலேயே நன்றி கூறியுள்ளீர்களா? இப்போது நான் உங்களுக்கு ஒரு சிறிய பணியை அளிக்கிறேன். இப்போதே கீழே எழுதுங்கள்: நான் என் கனவுகளுக்காக நன்றி கூறுகிறேன், ஏனெனில் அவை ஏற்கனவே நிறைவேறிவிட்டன. எப்போதும் நீங்கள் நன்றி கூறும் பொழுது வெறும் வார்த்தைகளில் மட்டுமல்ல, உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து கூறுங்கள். ஏனென்றால் பிரபஞ்சம் உங்கள் உணர்வுகளையே வாசிக்கிறது. அந்த ஒரு நாளில்தான் உங்கள் சொற்களும் உணர்வுகளும் ஒன்றாய் கலந்துவிட்டால் அந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நீங்கள் தினமும் சொல்வது போல, நன்றி பிரபஞ்சமே, எனக்கு நிறைய பணம் இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். ஆனால் உங்கள் உள்ளத்தில் சந்தேகம், பயம், இது பொய் போலத்தான் இருக்கு என்ற எண்ணம் இருந்தால் அது செயல்படாது. நன்றி கூறுவதற்கான சரியான முறையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது 3 சக்தி வாய்ந்த நன்றி கூறும் நுட்பங்கள். 1. 5 மடங்கு நன்றியின் நியமம். நன்றி கூறும் ஆற்றலை 5 மடங்கு உயர்த்தும் விதி. நீங்கள் எதற்காக நன்றி கூறுகிறீர்களோ அதை கொண்டு ஓரிரு முறை சொல்வதை விட குறைந்தபட்சம் 5 முறை சொல்லுங்கள். உதாரணம்: உங்களுக்கு வங்கிக் கணக்கில் அதிகமான பணம் வேண்டும் எனில், நன்றி பிரபஞ்சமே, என்னிடம் பணம் நிறைய இருக்கிறது. இதை சொல்லும்போது அதை உணருங்கள். நன்றி பிரபஞ்சமே, எனக்கு பணம் நிறைய இருக்கிறது. மேலும் ஒரு சிறு ஆற்றலுடன் மீண்டும் கூறுங்கள்: நன்றி பிரபஞ்சமே, எனக்கு பணம் நிறைய இருக்கிறது. இதை உங்கள் உள்ளத்தில் உணருங்கள். நன்றி பிரபஞ்சமே, எனக்கு பணம் நிறைய இருக்கிறது. இதை உங்கள் இதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்றி பிரபஞ்சமே, எனக்கு பணம் நிறைய இருக்கிறது. இப்பொழுது முழுமையான நம்பிக்கையுடன் கூறுங்கள். நீங்கள் இதை ஒரு நாளில் 5 முறை செய்தால் பிரபஞ்சத்திற்கு உங்கள் சைகை தெளிவாக சென்று விளைவுகள் விரைவில் வர ஆரம்பிக்கும். 2. 3 நிலை நன்றியின் முறைமை. பூர்வ காலம், நிகழ்காலம், எதிர்காலம், மூன்றிலும் நன்றி கூற வேண்டும். நீங்கள் வெறும் எதிர்காலத்தில் வரும் விஷயங்களுக்கு மட்டும் நன்றி கூறினால் அது பயனளிக்காது. முதற்கட்டம்: கடந்த காலத்துக்காக நன்றி. நன்றி பிரபஞ்சமே, எனக்கு வாழ்வில் பல அனுபவங்களை அளித்ததற்கு, என் போராட்டங்களுக்கு, அவை என்னை வலிமையாக்கியதற்கும் நன்றி. 2ஆம் கட்டம்: நிகழ்காலத்துக்காக நன்றி. நன்றி பிரபஞ்சமே, என் வசமுள்ள அனைத்தும் மிகவும் மதிப்புடையவை. என் உடல், என் மனம், என் ஆரோக்கியம் ஆகியவற்றுக்காக நன்றி. 3ஆம் கட்டம்: எதிர்காலத்திற்காக நன்றி கூறுங்கள். நன்றி பிரபஞ்சமே, என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மேம்பட்டு வருகிறதற்காக. நன்றி பிரபஞ்சமே, நான் நாளுக்கு நாள் செல்வந்தனாக மாறிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் இவ்வாறு 3 நிலைகளிலும் நன்றி கூற ஆரம்பித்தால் பிரபஞ்சம் உங்கள் உள்ளம் கொண்டுள்ள ஆழமான நம்பிக்கையை உணர்ந்து நீங்கள் விரும்பும் அனைத்தையும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கத் தொடங்கும். 3 நிலை நன்றியின் காட்சி பலகை. உங்கள் ஆசைகளை நிஜமாக மாற்றும் ஒரு முறைமை. நீங்கள் உங்கள் இலக்குகளை நிஜமாக மாற்ற விரும்புகிறீர்களா? அப்படியானால் ஒரு நன்றி காட்சி பலகை, கிராட்டிடியூட் விஷன் போர்டு உருவாக்குங்கள். எப்படி உருவாக்குவது? ஒரு படிக கட்டிய காகிதத்தை எடுங்கள், அல்லது உங்கள் கைபேசியில் ஒரு டிஜிட்டல் பலகையை உருவாக்குங்கள். அதன் மீது உங்கள் ஆசைகளின் படங்களை ஒட்டி வையுங்கள். பெரிய காரை விரும்புகிறீர்களா? அதன் படம். பெரிய வீடு வேண்டுமா? அதன் படம். செல்வம் வேண்டுமா? பணம் நிரம்பிய படங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த படங்களை பார்த்தபடி உங்கள் உள்ளம் ஆழமாக நன்றி கூறட்டும். உங்கள் மனம் தினமும் இந்த காட்சிகளை பார்த்து நீங்கள் உண்மையாகவே அதை விரும்புகிறீர்கள் என்று பிரபஞ்சத்திற்கு ஒரு தெளிவான சைகையை அனுப்பும். அதன்பின் பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் அவற்றை கொண்டு வந்து சேர்க்கத் தேவையான பாதைகளை உருவாக்கத் தொடங்கும். உண்மையான நிகழ்வு: நன்றியின் சக்தியால் ஒரு நபர் வறுமையை வென்றார். ஒரு நாள் அஜய் என்ற ஒரு நபர் இருந்தார். அவர் மிகவும் வறுமையில் வாழ்ந்தவர். அவரிடம் சிறந்த வீடு இல்லாததுடன் நல்ல வேலை கூட இல்லை. ஆனால் ஒரு நாள் அவர் நன்றியுடன் வாழும் முறையை சரியாக கற்றுக்கொண்டார்.
அவர் தினமும் தனது வறுமையை மறந்து கூறத் தொடங்கினார். நன்றி பிரபஞ்சமே, நான் நாளுக்கு நாள் செல்வந்தனாக மாறிக்கொண்டிருக்கிறேன். நன்றி பிரபஞ்சமே, என் வாழ்க்கையில் செழிப்பு நுழைந்து கொண்டு வருகிறது. தொடக்கத்தில் இது ஒரு விகாரமான செயல் போலவே அவருக்கு தோன்றியது. ஆனால் அவர் விடாமுயற்சி கொண்டார். நம்பிக்கை தவிக்கவில்லை. சில மாதங்களுக்குள் அவருக்கு ஒரு பெரிய வணிக யோசனை தோன்றியது. இன்று அவர் ஒரு வெற்றிகரமான கோடியதிபதி. நீங்களும் இதை பெற முடியுமா? நிச்சயமாக. ஆனால் வெறும் நன்றி சொல்வது போதாது. அதை உணர்ந்து சரியான முறையில் கூறி உங்கள் சிந்தனையையே மாற்ற வேண்டும். உலகின் மிகச்சிறந்த செல்வவான்கள் பயன்படுத்தும் ஒரு மர்மம். உலகின் அதிக செல்வம் பெற்ற நபர்களும் மிகச்சிறந்த பிரபலங்களும் தங்கள் வாழ்க்கையை மாற்றிய அந்த ஓர் சக்தி என்னவென்றால் நன்றி கூறும் சக்தி. இன்று நான் உங்களிடம் சொல்ல விரும்புவது, உலகின் மிகப்பெரிய தொழிலதிபர்கள், பிரபலங்கள், தலைவர்கள் எவ்வாறு நன்றி என்ற அந்தச் சிறிய பழக்கத்தின் மூலம் வாழ்க்கையையே மாற்றினார்கள் என்பதைப் பற்றி. நீங்களும் இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு அதை பின்பற்றுகிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலும் அதிர்ச்சி தரும் மாற்றங்கள் ஏற்படலாம். ஓப்ரா வின்ஃப்ரியின் நன்றி குறிப்பேடு முறை. உலகின் மிகச் செல்வந்த பெண்களில் ஒருவரான ஓப்ரா வின்ஃப்ரி தனது வெற்றிக்கான மிக முக்கியமான காரணத்தை இப்படி கூறுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் தூங்குவதற்கு முன் நான் என் குறிப்பேட்டில் நான் நன்றி கூற வேண்டிய 5 விஷயங்களை எழுதுவேன். தொடக்கத்தில் அவரும் மிகவும் வறுமை நிலையில் இருந்தார். ஆனால் இந்த நன்றியின் பயணம் தொடங்கியதிலிருந்தே அவர்களது வாழ்க்கையே முற்றிலும் மாறியது. அவர்கள் மனமில்லாத நிலையை விட உள்ளதை கொண்டாடும் நிலைக்கு மாறியது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்திற்காக நன்றி கூறுகிறீர்களோ பிரபஞ்சம் அதே விஷயத்தை மேலும் அதிகமாக உங்களுக்கு அனுப்பும். டோனி ராபின்சன், காலை நன்றியின் பழக்கம். டோனி ராபின்ஸ் உலகின் மிகச்சிறந்த ஊக்க உரையாற்றுபவர்களில் ஒருவர். அவர் ஒவ்வொரு காலையும் நன்றி கூறும் பழக்கத்தை கடைபிடிக்கிறார். அவர் சொன்னது, ஒவ்வொரு காலை 10 நிமிடங்கள் கண்களை மூடுகிறேன். எனது குடும்பம், உடல் நலம், தொழில், வாய்ப்புகள் இவைகளுக்காக நன்றி கூறுகிறேன். இவ்வாறு தியானம் மற்றும் நன்றி கூறும் நடைமுறை அவருக்கு ஒவ்வொரு நாளும் உற்சாகத்தையும் வெற்றியையும் தருகிறது. நீங்களும் ஒவ்வொரு நாளும் 10 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு இதைச் செய்தால் உங்கள் வாழ்க்கையிலும் மந்திரமாய் மாற்றங்கள் நிகழலாம். பில் கேட்ஸ், பிரச்சனையில் வாய்ப்பை காணும் பழக்கம். பில் கேட்ஸ் சொல்கிறார், எனக்கு ஏதேனும் சிக்கல் வந்தால் நான் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகிறேன். ஏனெனில் ஒவ்வொரு சிக்கலின் உள்ளிலும் ஒரு புதிய வாய்ப்பு இருக்கிறது. அவர் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தை ஆரம்பித்தது சிறிய ஒரு கேரேஜ் அறையிலிருந்து. அப்போது மிகவும் கடினமான கட்டங்கள் இருந்தன. ஆனால் அவர் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நன்றி கூறினார். அதை பாடம் கற்க வாய்ப்பாக மாற்றிக்கொண்டார். இன்று மைக்ரோசாப்ட் உலகின் மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்றாக இருக்கிறது. 4. ஷாருக் கான். நன்றியின் மூலம் வாழ்க்கை மாறியது. ஷாருக் கான் ஒரு காலத்தில் தில்லி தெருக்களில் நடந்தவர். இன்று பாலிவுட்டின் பேரரசர். ஒரு நேர்காணலில் அவர் சொன்னார், நான் மும்பைக்கு வந்தபோது என் வசம் ஒன்றும் இருக்கவில்லை. ஆனால் நான் ஒவ்வொரு சிறிய வாய்ப்புக்காகவும் கடவுளுக்கு நன்றி கூறினேன். ஒவ்வொரு தேர்வுக்குப் பிறகும், நன்றி கடவுளே, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைத்தது என்று சொல்வேன். பாருங்கள், பிரபஞ்சம் அவருக்கு என்ன கொடுத்தது. இன்று அவரிடம் செல்வமும் புகழும் வெற்றியும் எல்லாம் உள்ளது. இப்போது உங்கள் வரிசை. நீங்களும் இவர்கள் போல வெற்றியடைந்து வாழ முடியுமா? நிச்சயமாக முடியும். இவர்கள் வெறும் நன்றி கூறுவதால் மட்டுமே வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார்கள் என்றால் உங்களால் ஏன் முடியாது? வித்தியாசம் ஒன்று மட்டுமே, அவர்கள் அதை சரியான முறையில் செய்தார்கள். இப்போது உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கான 3 எளிய அடிகள். 1. நன்றி குறிப்பேடு எழுதத் தொடங்குங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் நன்றி கூற விரும்பும் 5 விஷயங்களை எழுதுங்கள். இன்று நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள். நன்றி. உங்கள் வசத்தில் ஓர் வீடு இருக்கிறது. நன்றி. உங்களுக்கு சாப்பாடு இருக்கிறது. நன்றி. உங்களிடம் இணையம் இருக்கிறது. அதன் மூலம் கற்றுக்கொள்கிறீர்கள். நன்றி. இந்த அறிவு உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறது. நன்றி. நீங்கள் இதை 21 நாட்கள் தொடர்ந்து செய்தால் உங்கள் மனம் இல்லாமையின் சிந்தனையிலிருந்து செழிப்பின் சிந்தனைக்கு மாற ஆரம்பிக்கும். 2. ஒவ்வொரு காலை, ஒவ்வொரு இரவும் நன்றி கூறும் பழக்கத்தை பிடியுங்கள். காலை எழுந்தவுடனே கூறுங்கள், நன்றி பிரபஞ்சமே, இன்றைய நாள் அருமையாக இருக்கிறது. இரவில் தூங்கும் முன் கூறுங்கள், நன்றி பிரபஞ்சமே, இன்று எனக்கு கிடைத்த அனைத்துக்கும் நன்றி. இவை அனைத்தும்
உங்கள் வாழ்க்கையை மாற்றத்திற்கான பாதையில் எடுத்துச் செல்லும் ஒரு சின்ன பழக்கமாகத் தொடங்கும். பிரபஞ்சமே, இன்று நான் பல விஷயங்களை கற்றுக்கொண்டேன். இந்த ஒரு பழக்கம் உங்கள் சிந்தனையை எதிர்மறையிலிருந்து நேர்மறைக்கு மாற்றும். நன்றி கூறும்போது அதை உணருங்கள். நீங்கள் வெறும் வார்த்தைகளால் நன்றி சொல்கிறீர்களே தவிர உணர்வுகளால் உணரவில்லை என்றால் அதற்கு எந்த தாக்கமும் இருக்காது. நீங்கள் நன்றி சொல்வது போலவே உங்கள் இதயத்தால் உணருங்கள். அதில் மகிழ்ச்சியைச் சேருங்கள். அதில் நம்பிக்கையை வைத்திருங்கள். அப்போதுதான் பிரபஞ்சம் அதே விஷயத்தை உங்களுக்கு திரும்பவும் மேலும் அதிகமாகத் தரும். இப்போது உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. தயாராக இருக்கிறீர்களா? இன்னும் நீங்கள் யோசிக்கிறீர்களா, நன்றி கூறுவதால் உண்மையிலேயே செல்வந்தராக முடியுமா என்று? அப்படியானால் 21 நாட்கள் மட்டும் நன்றி கூறும் பழக்கத்தை தொடங்கிப் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்றால் எனக்கு தெரியப்படுத்துங்கள். இப்போதே கீழே ஒரு கருத்தில் எழுதுங்கள். நன்றி பிரபஞ்சமே, என் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு நிமிடம் யோசியுங்கள். நீங்கள் கடந்த காலங்களில் நீங்கள் கூறியிருக்கும் சிலவித உணர்வுகள். எனக்கு போதுமான பணம் இல்லை, எனக்கு அதிகமாக சம்பாதிக்கணும், என் சம்பளம் ரொம்ப குறைவு. இவையெல்லாம் நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? அப்படியானால் அதுதான் உங்கள் மிகப்பெரிய தவறு. நீங்கள் எப்போதும் இல்லாமை பற்றிய சிந்தனையிலேயே இருந்தால் உங்கள் மனமும் அதையே தொடர்ந்து ஈர்க்கும். ஆனால் நீங்கள் உங்களிடம் உள்ளதை பற்றிய நன்றியுடன் சிந்திக்க ஆரம்பித்தால் பிரபஞ்சம் உங்களுக்கு மேலும் தர ஆரம்பிக்கும். இப்போது ஒரு எடுத்துக்காட்டு. ராகேஷின் வாழ்க்கை மாற்றம். ராகேஷ் ஒரு சாதாரண வேலை செய்யும் நபர். ஒவ்வொரு நாளும் அவர் மனதில் கூறுவார், என் சம்பளம் ரொம்ப குறைவு, எனக்கு அதிகமாக பணம் கிடைக்கவில்லை. இத்தகைய சிந்தனைகளால் அவரது நிதிநிலை மேலும் மோசமாகியது. ஆனால் ஒரு நாள் அவர் நன்றி கூறும் சக்தியை பற்றி அறிந்து கொண்டார். அதற்குப் பிறகு ஒவ்வொரு காலையிலும் அவர் இதைச் சொல்வார், நன்றி பிரபஞ்சமே, எனக்கு பணம் இருக்கிறது. நன்றி, எனது தேவைகளை நிறைவேற்றுவதற்கான செல்வம் எப்போதும் வருகிறது. 3 மாதங்கள் கழித்து என்ன நடந்தது? அவரது நிறுவனத்தில் அவருக்கு ஒரு பெரிய பதவி உயர்வு கிடைத்தது. அவரது சம்பளம் இரட்டிப்பாக உயர்ந்தது. இது வெறும் சம்பவத்தால் தானா? இல்லை, இது பிரபஞ்சத்தின் இயற்கை விதி. நீங்கள் எதற்காக நன்றி கூறுகிறீர்களோ பிரபஞ்சம் அதே விஷயத்தை மேலும் அதிகமாகத் தரும். இப்போது முடிவெடுக்க வேண்டியது உங்கள் கைப்பக்கத்தில். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் செல்வத்தின் மழையை விரும்புகிறீர்களா? அப்படியானால் இன்று முதலே நன்றி கூறும் பழக்கத்தை தொடங்குங்கள். அடுத்து ஒரு விஷயம், அன்பும் நன்றியும் எப்படி தொடர்புடையவை? நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? சில மனிதர்கள் எப்போதும் அன்பினாலும் நட்பினாலும் சூழப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்கு சென்றாலும் மதிப்பு உண்டு. நண்பர்களிடம், குடும்பத்தில், காதலிலும் கூட. ஆனால் சிலர் எப்போதும் குறை பண்ணிக் கொண்டிருப்பார்கள். யாரும் என்னை நேசிக்க மாட்டாங்க, எனக்கு உண்மையான காதல் கிடைக்கவில்லை என்று. நீங்களும் ஒருபோதும் இப்படி சிந்தித்திருந்தால் இதை கவனமாக கேளுங்கள். நீங்கள் யாரிடமாவது உண்மையான நன்றியை கூறுகிறீர்கள் என்றால் அந்த நபர் உங்கள் பக்கம் மேலும் ஈர்க்கப்படுகிறார். இது எப்படி வேலை செய்கிறது என்பதை ஒரு உதாரண கதையுடன் பார்ப்போம். பிரியங்காவின் கதை. அவன் என்னை மதிக்கவில்லை, என் நண்பர்களும் என்னை விலகி செல்கிறார்கள். இப்படித்தான் பிரியங்கா நினைத்து கொண்டிருந்தாள். அவளது உறவுகள் அனைத்தும் முற்றிலும் குழப்பமடைந்திருந்தன. அவளுக்கு யாரும் உண்மையாய் அன்பு காட்டவில்லை என்று அவள் நம்பினாள். ஆனால் ஒரு நாள் அவள் நன்றி கூறும் விதியை கடைப்பிடிக்கத் தொடங்கினாள். அதற்குப் பிறகு ஒவ்வொரு நாளும் அவள் தனது பெற்றோர்கள், நண்பர்கள் மற்றும் அலுவலகத் தோழர்களிடம் சொல்வாள், நீங்கள் என் வாழ்க்கையில் இருப்பதற்காக நன்றி, நான் உங்களின் இருப்புக்கு நன்றியுடையவள். அதற்குப் பிறகு என்ன நடந்தது? ஒரு சில மாதங்களுக்குள் அவளது வாழ்க்கை முற்றிலும் மாறியது. அவளது நண்பர்கள் நெருக்கமாகிவிட்டார்கள். அவளது பெற்றோர் மேலும் அன்பு காட்டத் தொடங்கினார்கள் மற்றும் அவளுக்கு உண்மையான வாழ்க்கை துணை கிடைத்தார். உங்களுக்கும் அப்படியான நிரந்தரமான அன்பு வாழ்க்கையில் வேண்டுமா? இன்றே முதல் நன்றி கூறும் பழக்கத்தை தொடங்குங்கள். நீங்கள் அறிவீர்களா, உலகின் மிகப்பெரிய தலைவர்கள், தொழிலதிபர்கள், நட்சத்திரங்கள், அவர்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் நன்றி கூறும் பயிற்சியை செய்து வருகின்றார்கள். வெற்றி என்பது வெறும் உழைப்பால் மட்டும் கிடைப்பதில்லை, அது சரியான ஆற்றல் மற்றும் மனநிலையால் கிடைக்கிறது. எடுத்துக்காட்டு, விராட் கோலியின் கதை. விராட் கோலி ஒரு இளம் கிரிக்கெட் வீரராக இருந்தபோது அவர் ஒரு தன்னிச்சையான விதி வைத்துக் கொண்டார். ஒவ்வொரு நாளும்
நான் என் விளையாட்டு, என் அணி மற்றும் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுவேன். ஒவ்வொரு போட்டிக்கும் முன் அவர் கூறுவார், நன்றி கடவுளே, நன்றி என் அணிக்கு. இதன் விளைவாக இன்று அவர் உலகின் சிறந்த கிரிக்கெட் வீரர்களில் ஒருவராக உயர்ந்துள்ளார். இப்போது கேள்வி, நீங்களும் விராட் கோலி போல வெற்றி பெற விரும்புகிறீர்களா? அப்படியானால் இன்றே முதல் நன்றி கூறும் பழக்கத்தை தொடங்குங்கள். செல்வம், அன்பு, வெற்றி இவை அனைத்தையும் ஈர்க்க விரும்புகிறீர்களா? 21 நாட்கள் இந்த 3 அடிகள் பின்பற்றுங்கள். ஒரு, காலை எழுந்தவுடன் 3 விஷயங்களுக்கு நன்றி கூறுங்கள். நன்றி பிரபஞ்சமே, என் வாழ்க்கை அதிசயமானது. நன்றி, எனக்கு பணமும் அன்பும் வெற்றியும் கிடைக்கிறது. 2, முழு நாளும் ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் நன்றி கூறுங்கள். யாராவது உங்களுக்கு உதவி செய்தால் நன்றி. ஏதாவது நல்லது நடந்தால் நன்றி பிரபஞ்சமே. ஏதாவது கஷ்டமான நேரம் வந்தால் கூட நன்றி. இது எனக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. 3, இரவில் தூங்கும் முன் நன்றி குறிப்பேடு எழுதுங்கள். நாள்தோறும் 5 விஷயங்கள் எழுதுங்கள், எதற்காக நீங்கள் நன்றியுடையவராக இருக்கிறீர்களோ. இப்போ நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். இந்த நன்றி கூறும் பழக்கம் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு துயரத்தையும் ஒவ்வொரு வலியையும் கூட அழித்துவிடும். அதை நாம் இப்பொழுது ஆழமாக புரிந்து கொள்ளலாம். நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? சிலருக்கு எப்போதும் பணச்சிக்கல் உள்ளது. அவர்கள் எவ்வளவு உழைத்தாலும் ஏதாவது குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் சிலர் மிகவும் எளிய பின்னணியில் இருந்தும் படிப்படியாக செல்வந்தர்களாக ஆகிறார்கள். ஏன் இந்த வித்தியாசம்? ஏனெனில் பணம் வெறும் கடின உழைப்பால் மட்டும் வருவதில்லை. அது சரியான ஆற்றலால் மற்றும் நன்றியுள்ள மனப்பாங்கால் வருகிறது. நீங்கள் எப்போதும் எனக்கு பணம் இல்லையே, நான் அதிகமாக சம்பாதிக்கணும் என்று சிந்திக்கிறீர்களா? அப்படியானால் பிரபஞ்சம் உங்களுக்கு குறைவையே மீண்டும் மீண்டும் அனுப்பும். ரோஹன் ஒரு நடுத்தர வருமானம் கொண்ட மனிதர். ஒவ்வொரு மாதமும் அவர் சொல்வார், என் சம்பளம் முடிந்து போச்சு, என்னால வாழ்க்கையை நடத்த முடியல. ஆனால் ஒரு நாள் அவர் நன்றி கூறும் பழக்கத்தை தொடங்கினார். ஒவ்வொரு நாளும் அவர் இதுபோல சொல்வார், நன்றி பிரபஞ்சமே, என் நிதிநிலை வலிமையாகிறது. நன்றி, எனக்கு புதிய வருமான வாய்ப்புகள் கிடைக்கின்றன. 3 மாதங்கள் கழித்து என்ன நடந்தது? அவரது வருமானம் அதிகரிக்கத் தொடங்கியது. அவருக்கு ஒரு புதிய வணிக யோசனை வந்தது. சிறிது காலத்திலேயே அவர் நிதியிலிருந்து நிம்மதிக்கே சென்றார். அதனால் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பணத்தின் மழை வேண்டுமென்றால் இன்றே முதல் நன்றி கூறுங்கள். நீங்கள் உடல் நலத்தால் பாதிக்கப்பட்டவரா? நீங்கள் எப்போதும் இதுபோல சிந்திக்கிறீர்களா? எனக்கு உடல் நலமே சரியில்லை, எப்போதுமே என்னால முழுமையாகச் சுகமாக இருக்க முடியவில்லை. அப்படி நீங்கள் சிந்தித்தால் உங்கள் உடலும் மனமும் அதற்கேற்பதான் செயலில் ஈடுபடும். ஆனால் நீங்கள் இப்படி நன்றி கூறத் தொடங்கினால், நன்றி பிரபஞ்சமே, என் உடல் முழுமையாக ஆரோக்கியமாக இருக்கிறது. நன்றி, எனது வலி முடிவடைந்து விட்டது. அற்புதங்கள் நடக்கத் தொடங்கும். உண்மை நிகழ்வு. ஆஷாவின் கதை. ஆஷாவுக்கு பல ஆண்டுகளாக நெஞ்சுப்பின் வலி இருந்தது. எத்தனை டாக்டர்கள் மருந்துகள் எடுத்தாலும் மாற்றமே இல்லை. அப்போதுதான் நன்றி கூறும் ஒரு புதிய வழியை அவர் தேர்ந்தெடுத்தார். அவர் தினமும் சொல்வார், நன்றி பிரபஞ்சமே, என் உடல் முழுவதுமாக குணமடைந்து விட்டது. நன்றி, என் வலி இனி இல்லை. சில வாரங்களுக்குள் அவளது உடல் நிலையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அதனால் உங்களுக்கும் உடல் குறைபாடுகள் இருந்தால் இன்றே முதல் நன்றி கூறும் பயிற்சியை தொடங்குங்கள். நீங்கள் யாராவது ஒருவருடன் உறவு பிரச்சனையில் இருக்கிறீர்களா? நண்பர்களோடு தகராறு, குடும்பத்தில் கருத்து வேறுபாடு, கணவன் மனைவிக்குள் தினமும் சண்டை? கேளுங்கள். நீங்கள் யாரிடமும் குறைகள் சொல்லத் தொடங்கினால் அந்த நபர் உங்களிடமிருந்து மேலும் விலகிவிடுவார்கள். ஆனால் நீங்கள் நன்றி கூறத் தொடங்கினால் அந்த உறவுகள் சீராக ஆரம்பிக்கத் தொடங்கும். எடுத்துக்காட்டு, அமித் மற்றும் ராதாவின் உறவு. அமித் மற்றும் ராதா திருமணமாகி சில ஆண்டுகளாக இருந்த தம்பதி. தினமும் சண்டைதான். அமித் நினைப்பார், என் மனைவி என்னை நேசிக்க மாட்டாள். ராதா நினைப்பாள், என் கணவர் என்னை புரிந்து கொள்ள மாட்டார். ஒரு நாள் அவர்கள் ஒரு புதிய பழக்கம் தொடங்கினார்கள். ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கொருவர் நன்றி கூற ஆரம்பித்தார்கள். ராதா சொல்வாள், நன்றி அமித், நீ என் வாழ்க்கையில் இருக்கின்றாய். அமித் சொல்வார், நன்றி ராதா, நீ என் மீது கவனம் செலுத்துகிறாய். சில வாரங்களுக்குள் அவர்கள் உறவு அன்பும் புரிதலும் நிறைந்ததாக மாறியது.
உங்களுக்கும் உறவுகளில் அற்புதம் வேண்டுமென்றால் இன்றே முதல் நன்றி கூறுங்கள். உங்கள் வேலை அல்லது தொழிலில் நீங்கள் திருப்தி இல்லையா? நான் என்னும் நல்ல வேலைக்கேன்னு கிடைக்கல, என் திறமையை யாரும் மதிக்க மாட்டாங்க. இந்த எண்ணங்கள் உங்கள் மனதில் இருந்தால் பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து வாய்ப்புகளை விலக்கிவிடும். ஆனால் நீங்கள் தினமும் சொன்னால், நன்றி பிரபஞ்சமே, எனக்கு பிடித்த வேலை கிடைக்கிறது. நன்றி, என் தொழிலில் நான் வேகமாக முன்னேறுகிறேன். பிரபஞ்சம் உங்கள் முன்னால் புதிய வாய்ப்புகளை திறக்கும். எடுத்துக்காட்டு, சோனியாவின் கனவு. சோனியாவிடம் நிறைய ஆசைகள் இருந்தன, ஆனால் அவளுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. அதன் பிறகுதான் அவள் நன்றி கூறும் பழக்கத்தை ஆரம்பித்தாள். ஒவ்வொரு நாளும் அவள் இதுபோல சொல்வாள், நன்றி பிரபஞ்சமே, என் வணிகம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. சில மாதங்களில் அவளது நிறுவனம் பெரும் வெற்றியை பெற்றது. அதனால் நீங்கள் உங்கள் தொழில், வேலை அல்லது கனவில் வெற்றியை விரும்புகிறீர்களா? அப்படியானால் இன்றே முதல் நன்றி கூறும் பழக்கத்தை தொடங்குங்கள். இப்போது நான் உங்களிடம் பகிரப்போகும் வழி உங்கள் விதியை மாற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த நம்பிக்கை வழி. அதுவே நன்றி கூறும் சக்தி. ஆம், நன்றி கூறுவதிலேயே உங்கள் வாழ்க்கை முழுவதையும் மாற்றும் மாபெரும் ரகசியம் உள்ளது. இது கேட்க மிகவும் எளிதாக இருக்கலாம், ஆனால் இதுதான் உலகத்தின் மிகப்பெரிய உண்மை. நீங்கள் இதை உண்மையாய் புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் நீங்கள் கனவில் கூட நினைத்திருக்காத அளவுக்கு அற்புதங்கள் நிகழும். இப்போது ஒரு கேள்வி உங்களுக்கு தெரிகிறதா? பிரபஞ்சம் உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் கேட்கிறது. நீங்கள் எப்போதும் இந்த மாதிரியான எண்ணங்களை கொண்டிருந்தால், என் விதி மோசம்தான், எனக்கு நல்லதெல்லாம் ஒருபோதும் நடக்காது, நான் எப்போதும் தோற்கிறேன், அப்படி நீங்கள் எண்ணினால் பிரபஞ்சம் உங்கள் மீது மேலும் மேலும் துரதிருஷ்டங்களை தான் அனுப்பும். ஆனால் நீங்கள் இதுபோல சிந்திக்கத் தொடங்கினால், நன்றி பிரபஞ்சமே, என் விதி தினமும் சிறப்பாக மாறி வருகிறது. நன்றி, நான் எப்போதும் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருக்கிறேன். நன்றி, எனக்கு ஒவ்வொரு நாளும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்றன. பிரபஞ்சமே உங்கள் விதியை மாற்றத் தொடங்கும். ஏன் தெரியுமா? ஏனெனில் நீங்கள் நன்றி கூறும்போது உங்கள் உள்ளே இருக்கும் ஆற்றல், சக்தி மாறுகிறது. நீங்கள் எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து எதிர்பார்ப்பு, நம்பிக்கையின் அலைவரிசை பக்கம் நகர்கிறீர்கள். அந்த ஆற்றல் மாறும்போது உங்கள் விதியும் மாறுகிறது. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், உலகின் எல்லா பெரும் நபர்களும் இந்த நன்றி கூறும் சக்தியை பயிற்சி செய்தவர்கள்தான். ஐன்ஸ்டைன் ஒவ்வொரு காலையிலும் 100 முறை நன்றி கூறுவார். அவர் தனது குருமார்களுக்கு, வாழ்க்கையின் வாய்ப்புகளுக்கு நன்றியைச் சொல்லுவார். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒவ்வொரு சவாலையும் வாய்ப்பாகவே பார்க்குவார். எப்போதும் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுவார். பில் கேட்ஸ் ஒவ்வொரு காலையிலும் நன்றி கடிதங்களை எழுதுவார். தன்னிடம் உள்ள அனைத்துக்கும் நன்றி தெரிவிப்பார். இவர்கள் அனைவரும் வெற்றி பெற்று செல்வந்தரானது சரி, நேரத்தில் சரி, முயற்சியால் மட்டுமல்ல, அவர்கள் நன்றி கூறும் உணர்வை நேர்மையாக அனுபவித்ததாலும் தான். இப்போது கேள்வி, நீங்கள் உங்கள் விதியை எப்படி மாற்றலாம்? பதில் ஒன்றே, நன்றி கூறும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். இது ஏதாவது மாயமோ, யானை மயக்கம் அல்ல. இது ஒரு அறிவியல் முறையான மாற்ற செயல்முறை. நீங்கள் நன்றி கூறும்போது 3 முக்கியமான மாற்றங்கள் நடக்கின்றன. உங்கள் உள்ளேயுள்ள ஆற்றல் மாறுகிறது. உங்கள் எண்ணங்கள் நேர்மறையாக மாறுகிறது. பிரபஞ்சம் உங்களுக்கு மேலும் ஆசீர்வாதங்களை வழங்கத் தொடங்குகிறது. எடுத்துக்காட்டு, ரமேஷின் கதை. ரமேஷ் ஒரு சாதாரண மனிதர். அவர் எப்போதும் குறை சொல்லுவார். என் விதி மோசம், எனக்கு நல்ல வேலை கிடைக்கவில்லையே, என் குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனை, என் உடல் நலமும் சரியில்லை. அதன் பிறகு நன்றி கூறும் பழக்கத்தை அவர் துவங்கினார். அவன் ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் கூறினான், நன்றி பிரபஞ்சமே, என் விதி சிறப்பாக இருக்கிறது. நன்றி, எனக்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கின்றன. நன்றி, என் வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா என்ன நடந்தது? ஒரே ஒரு மாதத்தில் அவனது சிந்தனை முறையே மாறியது. 2 மாதங்களில் அவனுக்கு ஒரு சிறந்த வேலை கிடைத்தது. 3 மாதங்களில் அவனது குடும்ப வாழ்க்கை சிறப்பாக மாறியது. 6 மாதங்களில் அவன் மிகவும் மகிழ்ச்சியாகவும் வெற்றியுடனும் வாழ்ந்தான். இது ஒரு சம்பவமா? இல்லை, இதுதான் நன்றி கூறும் சக்தி. இப்போது நான் உங்களுக்கு ஒரு 7 நாள் நன்றி பயிற்சி சவாலை தருகிறேன். இந்த 7 நாட்களில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் 3 விஷயங்களை செய்ய வேண்டும். முதல் 1,
காலை எழுந்தவுடன் நன்றி கூறுங்கள். அழுத்தமாக சொல்லுங்கள், நன்றி பிரபஞ்சமே, இன்று ஒரு அருமையான நாளாகப் போகிறது. இரண்டாவது, நாளில் 3 முறை நன்றி கூறுங்கள். எப்போதெல்லாம் உங்களுக்கு நல்ல அனுபவம் ஒன்று கிடைக்கிறதோ உடனே கூறுங்கள், நன்றி பிரபஞ்சமே, இந்த அனுபவத்தை எனக்கு அளித்ததற்கு. மூன்றாவது, இரவில் உறங்கும் முன் நன்றி சொல்லுங்கள். 5 நிமிட நேரம் ஒதுக்கி இன்று நடந்த நல்ல விஷயங்களை நினைவு கூர்ந்து அவற்றுக்கு நன்றி கூறுங்கள். நீங்கள் இதை 7 நாட்கள் தொடர்ச்சியாக செய்தால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழ ஆரம்பிக்கும். இது என் உறுதியான உத்தரவாதம். இப்போது நான் உங்களிடம் கேட்கிறேன், உங்கள் விதியை மாற்ற விரும்புகிறீர்களா? ஆமாம் என்றால் இன்றே முதல் நன்றி கூற ஆரம்பிக்கவும். உடனே கீழே கருத்துப் பகுதியில் எழுதுங்கள், நன்றி பிரபஞ்சமே, என் விதி மாறிக்கொண்டிருக்கிறது. நண்பர்களே, நன்றி கூறுவது ஒரு வார்த்தை மட்டுமல்ல, அது ஒரு மந்திர சக்தி. நீங்கள் அதை உணர்வுடனும் நம்பிக்கையுடனும் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழும். இப்போது கேள்வி மீண்டும், நீங்கள் உங்கள் விதியை மாற்ற விரும்புகிறீர்களா? ஆமாம் என்றால் இப்போதே நன்றி கூற ஆரம்பியுங்கள். இந்த அறிவுரை, இந்த ஆழமான உண்மை உங்களுக்கு பிடித்திருந்தால் இது ஒரு தொடக்கமே. இது போன்ற மேலும் மேலும் அதிசயமான, ஊக்கமளிக்கும், வாழ்க்கையை மாற்றும் கதைகளை காண உடனே புத்தர் கதை மையம் சேனலை பதிவு செய்யுங்கள். ஏனெனில் இங்கு வெறும் கதைகள் அல்ல, வாழ்க்கையின் உண்மை அறிவு கிடைக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால், உங்கள் மனதை தொட்டிருந்தால் கீழே ஒரு நன்றியை எழுதுங்கள். உங்கள் நண்பர்களுடனும் பகிருங்கள். ஏனெனில் நன்றியின் சக்தி நம் எல்லோருடைய வாழ்க்கையையும் மாற்றக்கூடியது. இன்னும் இப்படி பயனுள்ள, ஆழமான உண்மைகளை அறிய நமது சேனலை இப்போது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. நம் வாழ்க்கையை மாற்றும் முதல் அடி ஒரு நன்றியுடன் துவங்கலாம்.